ஆத்ம வணக்கம். எப்போவுமே பற்றுதலை படைப்புகள் மேலே வைக்கக்கூடிய பற்றுதல் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட படைத்தவன் மேலே வைக்கக்கூடிய பற்றுதல் தான் உண்மையாகவும் அதிகமான பற்றுதலாகவும் இருக்கணும். எது மேலே? படைத்தவன் மேலே. படைப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வீடு, வாசல், சொத்து, சுகம், காரு, பங்களா, பணம், நகை, இது எல்லாமே படைப்புகள் தான். அப்போ படைப்புகள் மேலே பற்றுதல் வைக்கக்கூடாதா? சம்பாதிக்கக்கூடாதா? சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த பற்றுதல்ங்கிறது ஒரு எல்லையில் இருக்கணும். ஏன்னா ஒரு நாள் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வந்தால் ஒரு நாள் போகும். அப்போ நிலையில்லாத என்ற பற்றுதல் இந்த படைப்புகள் மேலே வைக்கும்போது ஒரு நாள் அதை நம்ம கையை விட்டு போகும்போது மனிதன் நிலை குலைஞ்சு போயிடுறான். மனம் புத்தி தடுமாறி பேதலிச்சு பைத்தியமாயிடுறான். ஏன்னா பற்றுதலை முழுசாக அந்த படைப்புகள் மேலே வச்ச அதனுடைய விளைவு. ஏன் தற்கொலை கூட பண்ணிக்கிறான், இந்த உயிரை கூட மாச்சுக்கிறான் அந்த படைப்புகள் மேலே வச்ச பற்றுதல்னால. இதெல்லாம் விட நிலையானது, நிரந்தரமானது, உண்மையானது படைத்தவனுடைய மேலே வைக்கக்கூடிய பற்றுதல் தான். அதனால தான் படைப்புகள் மேலே வைக்கிற பற்றை விட படைத்தவன் மேலே வைக்கக்கூடிய பற்றுதல் தான் உண்மையானது, நிலையானது, உயர்வானது. ஆத்ம வணக்கம்.